அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, விருச்சிக லக்ன நேர்களே, அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது விருச்சிக ராசி. அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். நீங்கள் ரெண்டு விஷயங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எதிர்பாராத சந்தோஷத்தை தரும். பட் இந்த திட்டை ஆலங்குடி ரெண்டுமே குரு பகவானுடைய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு உங்களால் போக முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா, சில பேர் என்னால் போக முடியும்னு சொல்கிறாங்க. சில பேர் போகிறது ரொம்ப கஷ்டங்க, நான் ரொம்ப வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு விருச்சிக ராசி நேர்களும், இல்லை இந்த விருச்சிக ராசி நேர்களுடைய நண்பர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே நானே போகிறேங்க அந்த 2 கோவிலுக்கும். இந்த மாதத்தின் இறுதியில் நான் போகிறேன். நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் என்ன செய்யணும்னா, என்னோடய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம், உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்பர் கால் பண்ணுங்கள். இதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி உங்கள் பேரில் நானே அர்ச்சனை பண்ணுறேங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானே ப்ரே பண்ணிக்கிறேங்க. விருச்சிக ராசி நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத பயிற்சியாக இருக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திர ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். அதாவது இந்த 7வது வீட்டில் சுக்கிரன் வீடு. இந்த சுக்கிரன் வீட்டுக்கு குரு போய் உட்கார்றார். போய் உட்கார்ந்த உடனே சூரியனும் வந்து அமர்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, 20 வருஷமாக திருமணம் நடக்காத எந்த விருச்சிக ராசி நேர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எளிதில் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல வரும்போது வாழ்க்கையில் ஒருத்தர் திருமணமாகி அந்த திருமணத்தில் சில தோல்விகள், காதல் தோல்விகள், ஏன் நம்பிக்கை துரோகங்கள், சில அசிங்கங்களை அவமானங்களையும் சந்தித்த நபராக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் திருமணம் அப்படிங்கிற பட்சத்தில் கூட அது சுப திருமணமாகவும் மனதிற்கு பிடித்த திருமணமாகவும் கண்டிப்பாக அமையக்கூடிய காலகட்டம். பரிபூர்ண குருபலன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த குருபலன் வந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது பலமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விருச்சிக ராசினியர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தை அமைப்புங்கிறது 100% பலம் பெற்று விட்டது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி நீங்கள் குழந்தைய தத்து எடுத்திருந்தாலும் இப்போ இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகி விட்டது அப்படிங்கிறது தைரியமாக சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டைம், அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான டைம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையும் எளிதில் கையாடக்கூடிய நபர். நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச நிமிஷத்தில் செய்யக்கூடிய திறமை உண்டு. ரொம்ப புத்திசாலி. அதுவும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய டாஸ்கையும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியவர். விருச்சிக ராசியில் கடந்த 2.5 வருடமாக பல சோகங்கள், பல பிரச்சனைகள், பல மன வருத்தங்கள் கூட இருந்திருக்கும். யார்கிட்ட சொல்லி நம்மளோட பிரச்சனையை அழறதுங்கிறது தெரியாமல் கூட உங்களுக்கு போயிருக்கலாம். காரணம் என்னன்னா, மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, சிறு சிறு போராட்டங்கள், சில பேருக்கு சொல்லி மீள முடியாத சில வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய திருமணமே முடிஞ்சிருச்சுன்னா அந்த திருமணத்தில் ஏற்பட்ட டிவோர்ஸ், பிரிவு, ஒரு கருத்தொற்றுமை, இது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு முழுவதும் சாதகமாகவே இருக்கும். விருச்சிக ராசி மனம் போன போக்கில் போபவர் அல்ல, பிறர் மனத்திற்காக விட்டு கொடுத்து வாழ்பவர். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால தன்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அக்கறை கொடுக்காதவங்க. ஆனால் இனிமே நீங்கள் அக்கறை கொடுக்கறதுனால உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிவிடும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். உங்களுடைய மன மகிழ்ச்சியான சில செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக போராடுறீங்களோ, எந்த விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்படுறீங்களோ, எந்த விஷயத்துக்காக ரொம்ப எதிர்பார்க்குறீங்களோ, அது அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை தான் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ குரு பகவான் இந்த ரிஷபத்திலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பணம் காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். வரவேண்டிய பணம் வரும். உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும். சிறு சிறு இன்னல்கள், சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் இருந்து முழுவதுமாக விடுபடுவீர்கள். பேச்சில் ஒரு சொல், ஒரு மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக கூடும். உங்களோட வாழ்க்கையில் சில எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் ஈடேறும். மனதில் நிம்மதி பிறக்கும். எடுத்த செயலில் ஒரு சந்தோஷம் உருவாகும். நீங்கள் யார் என்பதை நீங்களே உணரக்கூடிய காலம். உங்கள் பண வரவு அதிகமாக இருக்குன்னு நிறையா செலவு பண்ணாதீங்க. அதை சேர்த்து வைக்கணுங்கிற மனசை நீங்கள் உருவாக்கிக்கங்க. கடன் அதிகமாக இருக்குன்னு அந்த கடனை விறுவிறுன்னு இப்போ நீங்கள் குறைக்கலாம். நீங்கள் வேலையே கிடைக்கலையா, வேலைக்கு போய் தேடலாம், வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலை சுமாராக இருக்குது, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, ரொம்ப மேலதிகாரியோட ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அடுத்த வேலைக்கு செல்வதற்கு சூப்பரான நேரம், சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பிரச்சனை, உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை, உங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை, உங்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை, எந்த மாதிரி பிரச்சனைங்கிற வேர்டை அடிச்சுட்டு லாபம் அப்படின்னு எழுதலாம். லாபஸ்தானத்தை குரு பகவான் 5வது பார்வையாக பார்ப்பதுனால் சுயஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தாருன்னா கேட்கவே வேணாம், ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் லக்னத்தை 9வது பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்க்கிறார். இப்போ இந்த லக்னத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சரியாகிவிடும். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ ஃபீல் பண்ணி, எவ்வளோ மனமுருகி இருப்பீங்க ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதான்னு. அந்த அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிவிடும். லாஸ்ட், குரு பகவான் 9வது பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு இங்கே தான் நீச்சம். ஒரு சில பேருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நீச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 3ஆம் வீட்டில் பதியும் போது அமோக நேரம் ஏற்படும். ஏன் விபரீத ராஜயோகமே ஏற்படும் சொல்லலாம். உங்கள் கூட பிறந்தவங்களோட சண்டை, கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்குகள் நிறைய இருக்குது. கருத்து ஒற்றுமை அதிகமாக இருக்குது. ஒரு வீட்டிலே 2 சமையல் பண்ணுறீங்க, கூட பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து போல, ஷேரு பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் ஒரு மன வருத்தம் வருதுன்னா அது எல்லாமே சரியாகும். இதுதான் ஒரு உன்னதமான நேரம், இதுதான் உன்னதமான காலகட்டம், இதுதான் உன்னதமான ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டைம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த விஷயங்களை எடுத்த நேரத்தில் செய்யலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் போராடுறீங்க, ஜெயிக்க முடியலன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது முயற்சிகள் பலிதமாகும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய காதல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பாற்பட்ட எந்த ஒரு பர்சனல் விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். தன்னம்பிக்கை, வெளிநாடு வாழ்க்கைகள் வெற்றி கொடுக்கும். நீங்கள் எது நினைச்சாலும் அதை செய்வதற்கு இந்த குரு பயிற்சி ஃபர்ஸ்ட் கிளாஸான நேரம். ஒரு பொருள் வாங்குவதற்கும் ஒரு பொருளை விற்பதற்கும் சுப விஷயங்கள் நடப்பதற்கும் இது சரியான காலகட்டம். கடன் அப்படிங்கிற வேர்த்தையே இருக்கவே இருக்காது. கடன்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. அப்பா மகன் சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை மகனுக்கும் அப்பாவுக்கு இருக்க பிரிவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலையே நீங்கள் வீட்டிலேயே இல்லை தனியாக இருக்கீங்கன்னாலும் அந்த அமைப்பு மாறும். மனதளவில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் ஒரு நிம்மதி, ஒரு சொல்யூஷன். ஒரு பீச்சில் போய் தனியாக இருந்து சுகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சுகத்தை குரு பகவான் கொடுப்பார். இந்த குரு பயிற்சி மனதளவிலும் சரி, குடும்பத்திலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ்லையும் சரி, உங்களோட வாழ்க்கையிலும் சரி, உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள்லையும் சரி, நிம்மதியும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் கொடுப்பார். குரு பயிற்சி உங்களுக்கு சந்தோஷமான பயிற்சிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா நான் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு நினச்ச விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நானே அந்த கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.